மண்ணில் போட்ட காசு மண்ணா போகாது அப்படின்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. இஸ் இட் ஸ்டில் வேலிட்? கோல்டு, ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், பேங்க், இன்னைக்கு தேதிக்கு விச் ஒன் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ்? சேஃபஸ்ட்னு கேட்டிங்கன்னா சார் டவுட்டே கிடையாது, ரியல் எஸ்டேட் தான். ரியல் எஸ்டேட் இந்த டைம்ல சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் சீயிங் வாட் ஹேப்பன் ஸ்டாக் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் தான். தங்கம் விலை ஏறி இருக்கு நிச்சயமா. ஆனா எவ்வளவு வருஷமா ஸ்டாண்டர்டா ஃபிளாட்டா இருந்ததுன்றது நமக்கு தெரியும். இந்த என்ன பத்தி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இன்வெஸ்ட் பண்ணோம். எனக்கு வாடகை ஒரு 2-3% ஈல்டு வருது. என்னோட டாக்ஸ் சேவிங்ஸ் மேல ஒரு 2% ப்ராஃபிட் இருக்கு. ஸோ மொத்தத்தில் 5% ஈல்டு வருஷம் வருது உங்களுக்கு. பேங்கை விட கூட தான். ஆமா, ஏன்னா வந்து சார் உங்கள் ப்ராப்பர்ட்டி விலை ஏறதை பத்தி நான் பேசவே இல்லை. ப்ராப்பர்ட்டி விலை ஏறதுன்றது இந்த லாஸ்ட் 4-5 வருஷமா உண்மையாக சொன்னா கொஞ்சம் ஃபிளாட்டா தான் இருந்திருக்கு. பட் திருப்பி ஒரு மார்க்கெட் பிக்கப் ஆகலாம், அன்னைக்கு விலை ஏறலாம். அது அப்போ அந்த ரிட்டர்ன்ஸ் வரட்டும். அது இல்லாம என்ன வருது உங்களுக்கு? 2 to 2.5% வாடகை வருது. உங்களுக்கு டாக்ஸ் சேவிங்ஸ் ஆஃப் பிரின்சிபல் இருக்கு, டாக்ஸ் சேவிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது ரெண்டுமே இன்னும் 2% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே 4 to 5% உங்களுக்கு எப்படியுமே ஈல்டு வருது வருஷம் வருஷம். அப்படி பணம் சேஃபா இருக்குது. தினமும் வரி பண்ணிக்கணும், விலை குறையுதா விலை ஏறுதா. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல போய் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஷேர்ஸே கூட வாங்குறோம் சார். இந்த மாதிரி மார்க்கெட் டைம்ல திடீர்னு 4 லட்ச ரூபாய் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும் சார் பாதி பேருக்கு. அட்லீஸ்ட் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் வீடு ஒரு 50 லட்சம் வாங்கினா இல்ல 50 லட்சம் விலை குறையிறது இல்லை. எந்த வீடுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இந்தியாவில் மெட்ராஸ் வாங்குறது பெருசு. வேற அருண் இன்வெஸ்ட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் எஸ்டேட் தான் சார். பிசினஸ் தாண்டி பர்சனலாகவும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கல்ல? பிசினஸை தாண்டி பர்சனலாகவும் நான் ரியல் எஸ்டேட் மாத்திரம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். வேற எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அதில் தான் முழு நம்பிக்கை சார். இன்னைக்கு வந்து நீங்க எந்த காலத்தை வேணா எடுத்துங்களேன். அவங்க ஒண்ணுமே இல்லை இருந்தாங்கப்பா. அவங்க 10,000 ரூபாய் கொடுத்து அந்த லேண்ட் வாங்கினா தெரியுமா, அது 10 கோடி போச்சுன்னு நம்ம எவ்வளவு கதை தெரியும். அந்த மாதிரி கதை இன்னைக்கு திருப்பி நடக்குமானா நான் நடக்காதுன்னு நான் சொல்லல. அதெல்லாம் குட் ஓல்ட் ஸ்டோரிஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நடக்காது. பட் ரியல் எஸ்டேட்ல இந்த ரிட்டர்ன்ஸ் 5% பிளஸ் ஒரு அப்ரிசியேஷன் ஓவர் நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா இன்னைக்கு ஒரு 50 லட்சம் வாங்கின வீடு எங்கேயோ ஒரு மார்க்கெட்ல ஒரு டைம்ல பிக்கப் ஆகும் 7வது வருஷமோ 6வது வருஷமோ. அப்போ அது 3 times 4 times போயிருக்கும். அது இதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து கேப்சர் பண்ணீங்கன்னா மொத்தமா 12 to 14% வரும் ரிட்டர்ன்ஸ். 12 to 13% ரிட்டர்ன் வந்தா சேஃபா பெரிய கீழே இறங்காம விலை அதுவே நிம்மதியா இருக்கலாம். That's a big number. வேர் இன் சென்னை பிரைஸ் இஸ் கான் டவுன். நம்ம பிரைஸ் விலை ஏறலன்னு நம்ம கேட்குறோம். ஆமாம், கண்டிப்பாக ஒரு 3-4 வருஷமா பெருசாக விலை ஏறலன்றது எல்லாருமே ஒத்துன்னு தான் ஆகணும். அது இன்னொரு 1-2 வருஷம் கழிச்சு மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது, திடீர்னு இம்பல்சிவ் டிமாண்ட் வரும்போது ஏறும். ஒரு 2 times ஆகலாம். அகெயின் கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து தனி வீடு, அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு, இதில் எது ஒரு வாடிக்கையாளருக்கு லாபம்? இப்போ நான் வந்து வீடு வாங்குறேன் அப்படின்னா எனக்கு எது லாபம்? தனி வீடு, அப்பார்ட்மெண்ட். எப்போவுமே சார் லேண்டு தான் சார் அதிகமாக அப்ரிஷியேட் ஆகும். அதான் உண்மை. அப்பார்ட்மெண்ட்டை விட லேண்டு ஜாஸ்தி அப்ரிஷியேட் ஆகும். நாங்கள் அதனால தான் எப்போவுமே வில்லா பண்ணுறோம். வில்லா பண்ணால் லேண்டு ப்ளஸ் வீடு, அப்பார்ட்மெண்ட் பண்ணால் வெறும் வீடு தான். ஸோ வில்லா தான் அப்ரிஷியேட் ஆகும். பட் எனக்கு என்னென்ன வந்து எனக்கு இப்போ வர யோசனை வந்துச்சுன்னா சார், ஆக்சுவலி இனி தனி வீடே இருக்காதுன்ற ஒரு யோசனை வந்துச்சு சார். ஏன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு தனி வீடுனா எனக்கு அதுக்கு செக்யூரிட்டி வேணும். என் குழந்தைங்க உள்ள சேஃபாக இருக்கணும். எங்கள் அம்மா அப்பா ஒரு காலத்தில் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க வீட்டில். இன்றைக்கி எல்லாரும் அம்மா அப்பா கூட இருக்காங்களா? இல்லை. ஸோ தனி வீடு அது. ஒரு எலக்ட்ரிஷியன் அவசரத்துக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, பிளம்பர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கார்பெண்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒன்று ஒரு கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா அவங்க ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருப்பாங்க. ஒரு 500 வீடு இருக்க கம்யூனிட்டினா அங்கே எலக்ட்ரிஷியன், பிளம்பர், கார்பெண்டர் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருப்பான். முன்னாடியெல்லாம் நம்மலாம் போய் ஸ்ட்ரீட்டில் போய் சாதாரணமாக விளையாடுவோம் சார். இன்றைக்கி ஸ்ட்ரீட்டில் நம்ம பசங்களை விடுறதில்ல. சேஃப்டி இல்லை, அது இல்லை, ஹைஜீன் 100 விஷயம் பேசி நம்ம பசங்களை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம். அப்போ அவங்களுக்கு வெளில போனால் நான் ப்ளே டேட், அதாவது இந்த இன்னொரு வீட்டில் போய் ஃபோன் பண்ணி நான் என் பசங்க கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விட்றேன், நீங்கள் விளையாடுங்க, நாளைக்கு உங்கள் பசங்க. இதே ஒரு கம்யூனிட்டியில் தான் என்ன ஆகும்? நீங்கள் பாட்டு கதவு திறந்து விட்டு பசங்க ஃப்ரீயாக 500 வீடு இருக்க கம்யூனிட்டினா அவங்க பாட்டு அவங்க பசங்களோட ஜாலியாக அவங்க ஏஜ் குரூப்பில் கண்டிப்பாக ஒரு 20-30 ஒரு எல்லா ஏஜ் குரூப்லையும் ஒரு 30-40 பசங்க இருப்பாங்க. அவங்க ஃப்ரீயாக விளையாடிப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரீ இதுவாக இருக்கலாம். அண்ட் கம்யூனிட்டி வெளியே செக்யூராக எடுத்து. ஸோ அதனால் நீங்கள் கதவு திறந்து விட்டு பசங்களை ஃப்ரீயாக விட்டலாமே. இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் இல்லை சார். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா லேடிஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க நல்லா சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பெரிய தலைவலி இன்னைக்கு. நான் இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் இருக்கேன், அது பெரிய தலைவலி எனக்கு நல்லா தெரியும்.